கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். முதல் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனிப்போம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறு பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பாத்திரத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவனுடைய மனுஷனாகிய எலிசா வாழ்ந்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் வாசித்தோம். கணவனை இழந்த ஒரு விதவையான ஒரு ஸ்திரீ, அவளுக்கு 2 குமாரர்கள், அவளுக்கு கடன் பிரச்சனை இருந்தது. தன் கணவனை இழந்ததன் நிமித்தமாக கடன் கொடுத்தவன் கடனுக்காக தன்னுடைய 2 குமாரர்களையும் அடிமைகளாக்கி கொள்ளும்படி வருகிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த விதவையான ஸ்திரீ தேவனுடைய மனுஷன் எலிசாவை பார்த்து கதறி அழுகிறாள். தன்னுடைய வீட்டிலே ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கிறது, அதை தவிர வேறொன்றும் இல்லை. ஆகவே தேவனுடைய மனுஷனிடத்திலே அவள் அழுகிறாள். தேவனுடைய மனுஷன் அவளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். நீ போய் உன் பக்கத்தில் இருக்கிற அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் காலியான வெறுமையான பாத்திரங்களை வாங்கி வந்து உன்னுடைய வீட்டில் அந்த பாத்திரங்களை வைத்து உன்னிடத்தில் இருக்கிற எண்ணெயை ஒரு பாத்திரத்திலேயும் நீ வார்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலோசனையை சொல்லுகிறான். அந்த தேவனுடைய மனுஷன் சொல்லுகிற அந்த ஆலோசனையின்படியே சுற்றிலும் இருக்கிற அயலகத்தாரிடத்தில் இருக்கிற வெறுமையான பாத்திரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய வீட்டின் கதவை சாத்தி தன்னுடைய பிள்ளைகளுடன் தன்னிடத்தில் இருந்த அந்த எண்ணெயை ஒவ்வொரு பாத்திரத்திலேயும் அவர் வார்க்க ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு பாத்திரங்களாய் நிரம்பி 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 கடைசியில் வேறு பாத்திரமே இல்லை என்ற நிலை வந்தபோது எண்ணெய் அப்படியே நின்று போயிற்று. இந்த விஷயத்தை கொண்டு போய் தேவனுடைய மனுஷனிடத்தில் அப்படியே அந்த உதவியான ஸ்திரீ சொன்னபோது அந்த தேவனுடைய மனுஷன் எலிசா சொன்னார், இந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து விட்டு இனி இருக்கிற காலங்களிலே நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணும்படி இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவனுடைய மனுஷன் அந்த விதவிக்கு சொன்னான். இந்த சம்பவத்தை நாம் இந்த அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். இது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நடந்த ஒரு அற்புதம். இப்போது இந்த சம்பவத்தின் மூலமாக புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிற நமக்கு இதில் நாம் எப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும்? இதன் மூலமாய் தேவன் நமக்கு சொல்லும் சத்தியம் என்ன என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் நமக்கு செய்யும்
மிகப்பெரிய அற்புதம் என்னவென்றால் பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார் என்பதுதான். பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து தேவன் எவ்வளோ அற்புதங்களை ஜனங்களுக்கு செய்தார். இந்த பூமியிலே தேவன் மனிதனாக வந்தபோது கூட எத்தனையோ அற்புதங்களை தேவன் ஜனங்களுக்கு செய்தார், ஏராளமான அற்புதங்களை செய்தார். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிற அந்த ஒரு அற்புதத்தை மனிதன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்கிற நமக்கு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் மிகப்பெரிய அற்புதம். அதற்காக தான் தேவன் பரிசுத்த ஆவியானவரை தந்தருளி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பரிசுத்த ஆவியானவரை தேவன் தந்தருளவில்லை. காரணம், மனுஷனுடைய இருதயம் பாவங்களற கழுவி சுத்திகரிக்கப்படுவது கூடாததாக இருந்தது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரம்தான் மனிதனுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கக்கூடிய வல்லமையுள்ளதாக இருக்கிறது. 1 யோவானில் நாம் வாசிக்கிறோம், 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்த ஒருவர் கூட தங்களுடைய இருதயத்தில் உள்ள பாவங்களால் கழுவி சுத்திகரிக்கப்படுவது சாத்தியமில்லாதிருந்தது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரம்தான் எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரித்திட முடியும். ஆகவே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்த ஜனங்கள் தங்களுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாதிருந்தது. தேவன் பரிசுத்த ஆவியானவரை பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர் தந்தருளவில்லை. ஆனால் இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்தை நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து கொள்வது சாத்தியமானபடியினாலே நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய இருதயத்திலே தேவன் பரிசுத்த ஆவியானவரை தந்தருளி இருக்கிறபடினாலே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு அற்புதத்தை ஒவ்வொருவரும் நாம் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்கிற நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு ஒரு வருத்தமான காரியம் என்னன்னா, தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை எதிர்பார்ப்பது எல்லாமே ஒரு சரீர பிரகாரமான ஒரு சுகம் வேண்டும், ஒரு வியாபாரத்திலே ஒரு அற்புதம் வேண்டும், பணம் ரீதியாக ஒரு அற்புதம் வேண்டும், படிப்பு ரீதியாக ஒரு அற்புதம் வேண்டும். இந்த பூமிக்குரிய ரீதியிலேயே அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேடுகிறார்களே ஒழிய பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு வாஞ்சை இருப்பதில்லை. ஆகவேதான் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி இவர்களுக்குள்ளாக ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வதும், ஒருவரை ஒருவர் குறை சொல்லுவதும், கணவனுக்கு கீழ்ப்படியாத மனைவி, மனைவியை நேசிக்காத கணவன், கர்த்தருடைய வழிகளிலே நடக்காத பிள்ளைகள் என சொல்லி அநேக காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் நமக்கு செய்யும் மிகப்பெரிய அற்புதம் ஒன்று இருக்குமானால் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கடன் பிரச்சனையிலிருந்து அந்த விதவைக்கு தேவனுடைய மனுஷன் மூலமாக தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு கடன் என்று சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பாவம் என்று நாம் சொல்லலாம். பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அந்த கடன் பிரச்சனையிலிருந்து அவள் விடுதலையாக்கப்படுவதற்காக காலி பாத்திரங்களிலே எண்ணெயினால் நிரப்பப்பட்டு அந்த எண்ணெயை விற்று அந்த கடனை தீர்த்து மீதி இருக்கிற காலங்களிலே இளைப்பாறுதலாக அவள் வாழ்ந்தது போல இன்றைக்கு நம்மை வெறுமையாய் ஆண்டவரிடத்திலே கொடுத்து காலியான பாத்திரங்களாய் நம்மை கொடுத்து பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஏன் தேவன் எளிதாக ஜனங்களுக்கு செய்திட முடியல? ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை தேவன் இருதயத்திலே பார்க்க வேண்டும். நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் ஜனங்களை எப்படி விடுதலையாக்கினார் என்று நாம் பார்க்க முடியும். யாத்ராகமும்
யாத்திராகமம் 2வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தேவன் அவளுடைய அடிமைத்தனத்திலிருந்து எப்படி விடுதலையாக்கினார்? அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய சத்தம், அவர்களுடைய கூப்பிடுதல் தேவனுடைய சமூகத்தை போய் எட்டினது. அதுபோல நாம் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி நாம் கதற வேண்டும். தேவனை நோக்கி நாம் முறையிடணும். தேவனிடத்தில் நாம் செபிக்கணும். தேவனை நாம் தேடணும். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும் என்பதற்காக நாம் தேவனை தேடணும். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லி. நாம் பாவம் செய்வோமானால் நாம் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. ஆகவே பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிற நமக்கு தேவன் செய்கிற மிகப்பெரிய அற்புதம். இந்த இடத்துல 24வது வசனம், யாத்திராகமம் 3:24, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். இவ்விதமாகவே எப்படி இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுடைய கூப்பிடுதலை தேவன் கேட்டு, அவர்களுடைய முறையிடுதலை தேவன் கேட்டு, அவர்களுடைய சத்தம் தேவனுடைய சன்னிதானத்திலே எட்டினதை தேவன் கேட்டு அவர்களை கண்ணோக்கி இறங்கி அவர்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினாரோ, இதே போலதான் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய சத்தம் தேவனுடைய சந்நிதியிலே போய் எட்டுகிற அளவுக்கு நாம் தேவனை நோக்கி நாம் முறையிடணும். தேவனை நோக்கி நாம் கூப்பிடணும். தேவனை நாம் தேடணும். எளிதாக தேவன் பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கிட மாட்டார். அதிகமான ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாதிருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொன்னார். ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் என்று சொன்னால் என்ன? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற இந்த ஒரு விருப்பமுடைய ஒரு ஜனங்கள் மிகவும் குறைவான ஜனங்களாகத்தான் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே நம்முடைய நோக்கமெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும் என்ற ஒரு நோக்கம் நமக்கு இருக்கணும். ஏதோ ஒரு வசதியான வீடோ, அதிகமான படிப்போ, ஒரு நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வேலையோ இல்லாட்டாலும் கூட அதை குறித்து நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோமானால் அதுதான் எல்லாவற்றை காட்டிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நாம் அதிகமான பணங்களை சம்பாதித்து நாம் ஒரு பெரிய வீட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டு கணவனும் மனைவியுமாய் ஒருவரை ஒருவர் சண்டை போட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக்கொண்டு பெருமையாக வாழ்ந்து கொண்டு பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற வழிகளிலே அவர்களை வழி நடத்தாமல் இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பூமிக்குரிய விதங்களிலே எவ்வளவு ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருந்தாலும் அதனாலே பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொண்டிருப்போமானால் எல்லா அற்புதங்களை காட்டிலும் அதுதான் மேன்மையான ஒரு அற்புதம். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை அவருக்கு இருந்தது. அவருடைய இருதயத்திலே இப்படிப்பட்ட தேவனை நோக்கி முறையிடுகிறது, தேவனை நோக்கி கூப்பிடுவது, இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் வாஞ்சை அவரிடத்தில் இருந்தது. அவர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி ஒரு விருப்பமுள்ளவராக இருந்தார். ரோமர் 7வது அதிகாரத்தை நாம் எடுத்து வாசித்தால் நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். ரோமர் 7வது அதிகாரம் 24வது வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? அவருக்கு ஒரு கதறல் இருந்தது. அவருக்கு தேவனை நோக்கி ஒரு கூப்பிடுதல் இருந்தது. பாவத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? அடுத்த வசனத்திலே அதற்கு அவரே பதில் சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பாவத்திலிருந்து எப்படி விடுதலையாக்கப்பட முடியும் என்பதை அவர் அறிந்து கொண்டார்.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும் என்பதை அவர் அறிந்து கொண்டார். அவர் பிரமாணத்துக்கு கீழாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆனால் நியாயப்பிரமாணம் பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியல. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் நியாயப்பிரமாணத்தினால் விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியலையே என்று சொல்லி அவர் தேவனை நோக்கி அவர் கூப்பிட்டார். யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி அவருக்கு பதில் கிடைத்து விட்டது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்தான் பாவத்திலிருந்து மனிதன் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அவர் கண்டுபிடித்து விட்டார். ஆகவே தான் அவர் சொன்னார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொன்னார். ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் இதற்கான ஒரு பதிலையும் நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. இதுதான் நமக்கு மிகப்பெரிய அற்புதம் சகோதரா. இந்த பூமியிலே ஒரு பெரிய வசதியான வீடு இல்லாட்டாலும் சரி, இந்த பூமிக்குரிய ரீதியிலே ஒரு பெரிய படிப்பாளியாக இல்லாட்டாலும் சரி, இந்த பூமிக்குரிய ரீதியிலே ஒரு பெரிய வருமானம் சம்பாதிக்கதான் அதவனாக நான் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் முக்கியமான என் வாழ்க்கையில் பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இதுதான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற மிகப்பெரிய அற்புதம். ஆகவே இந்த நாளிலே அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் வாசித்தோம், ஒரு விதவையான ஸ்திரீ கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கும்படிக்காக தேவனுடைய மனுஷனத்திலே அழுது முறையிட்டாள். காலியான பாத்திரங்களிலே எண்ணெய்களினால் நிரப்பப்பட்ட ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு கடன் பிரச்சனையிலிருந்து அவர் விடுதலையாக்கப்பட்டாள். மிக எஞ்சி இருந்த நாட்களெல்லாம் அவள் இளைப்பாறுதலாக ஜீவனம் பண்ணும்படி ஒரு அற்புதத்தை தேவ மனுஷன் மூலமாக பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் செய்தார். இப்பொழுது தேவன் நமக்கு செய்யும் மிகப்பெரிய அற்புதம் என்ன? கடன் என்பது பாவத்தை குறிக்கிறது. எண்ணெய் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. நாம் பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவரை தேவன் தந்தருளி இருக்கிறார். நம்மை வெறுமையான பாத்திரங்களாக, காலியான பாத்திரங்களாக தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எஞ்சி இருக்கும் நாளெல்லாம் இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ்ந்துட முடியும். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக நாம் தேவனை தேடுவோம். தேவனிடத்தில் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.